Hi guys, now உங்க கோமதி சங்கர். ஸோ திஸ் இஸ் அவர் கோமதி சங்கர் பர்த்டே ஹப். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஸோ நான் வந்தோடனே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது. ஆமாங்க, ஸ்பேஸ் பற்றி தான் பேச போகிறேன். ஸ்பேஸில் வந்துட்டு சோலார் சிஸ்டம். ஸோ சின்ன வயசுலேருந்துட்டே நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ், வானம், ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் நிலா, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ எப்போனாலும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம் நைட் ஃபுல்லாக. ஸோ அதனால நமக்கு அவ்வளோ ஒரு விருப்பம் அதை பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஸ்பேஸில் உள்ள பிளானட்ஸை வந்துட்டு நாம் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு பிளானட்ஸை எப்படி நேக்கட் ஐயில் பார்க்குறது அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ என்னென்ன பிளானட்ஸ் இருக்குன்னா, மெர்க்குரி பார்க்கலாம், வீனஸ், எர்த் பார்க்க முடியாது. எர்த் பார்க்கணும்னா இப்படி கீழே பார்த்துக்கோங்க, அதான் எர்த். மார்ஸ் பார்க்கலாம், அப்புறம் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ். ஸோ வாங்க எல்லோரும் போகலாம் நம்ம சோலார் சிஸ்டத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. நேக்கட் ஐயில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லித்தரேன். பிளானட்ஸ் வந்துட்டு நார்மலாகவே நம்ம வந்துட்டு வானத்தில் பார்த்தாலே தெரியும். பட் அதுதான் பிளானட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பிளானட்டும் ஸ்டாரும் நம்ம வந்துட்டு நார்மல் ஐயில் பார்க்கும்போது சிமிலராக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்துட்டு நம்ம டெலஸ்கோப் யூஸ் பண்ணணும். டெலஸ்கோப் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அந்த பிளானட்டை அக்யூரேட்டாக கண்ணால் பார்க்க முடியும். ஸோ ரெண்டாவது மெத்தட் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம லாங்கிடியூட், லேட்டிடியூட் வச்சு அந்த பிளானட் எந்த இதில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஸோ எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த ஆப் வந்துட்டு என்னென்னா ஸ்கை ஆப்னு ஒரு ஆப். ஸோ எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டே போயிட்டு ஸோ உங்கள் சோலார் சிஸ்டத்தை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. மேக்ஸிமம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை மூன் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களோட ஐடென்டிஃபை மார்க்கர் மாதிரி. ஸோ மூன் இருக்கிற இடம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மற்ற பிளானட்ஸ் இருக்கிற இடமும் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு தாட் வந்துடும். ஸோ அந்த இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள். எல்லா சைடும் சர்ச் பண்ணுங்கள். என்னடா கீழேயும் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேயும் காட்டும். ஸோ ஏன்னா இது வந்து ரொட்டேஷன் மோஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே காட்டாது, உங்களுக்கு பின்னாடி உள்ள கண்ட்ரிக்குள்ளே இதை காட்டும். ஸோ அதுதான் இது. ஸோ அந்த 360 டிகிரியும் அந்த ஆப்பால் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கை ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு ஸ்கை மேப்னு அடிங்க. ஸ்கை மேப்னு வந்தோடனே ஃபஸ்ட் ஆப் அதாக தான் வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸ்கை ஆப் இல்லை, ஸ்கை மேப்னு சர்ச் பண்ணோடனே வரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸ்கை மேப்னு வரும். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, உங்களால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். என்னென்னா இதில் காட்டுறது நீங்கள் தான் வானத்தில் வந்து அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா பகல் டைமில் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோவா ஸ்டார்ஸ் தெரியாது. ஸோ வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்ஸ் இருக்குது. இந்த ஒரு சன்னு வந்து இப்போ நான் கரெக்டாக 4:55 சன் கரெக்டாக வெஸ்ட் சைடில் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டார் மட்டும் பார்க்கணும்னா ஸ்டார் மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை ஜாயினிங் ஸ்டார்ஸ் பார்க்கணும்னா ஜாயினிங் ஸ்டார்ஸ் பார்த்துக்கலாம். பிளானட்ஸ் மட்டும் பார்க்கணும்னா பிளானட்ஸ் பார்த்துக்கலாம். கேலக்ஸி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கே போங்க, நைட் மாடிக்கு போங்க. இந்த ஆப்னால நம்ம 360 டிகிரி பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு மூணு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மற்ற பிளானட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ரொம்ப ஈஸி டு யூஸாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், போய் நைட்டு வீட்டில் போயிட்டு மாடியில் இருந்துட்டு பிளானட்ஸை நேக்கட் ஐயில் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. சின்ன வயசு உங்களோட ட்ரீமை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு அப்துல் கலாம். ஸோ அவர் வந்துட்டு நம்ம ஊரில் இந்த ராக்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு ரிசர்ச்சில் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸில் இன்ஸ்பிரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்துட்டு தேங்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே காய்ஸ், ஸோ தேங்க்யூ.
நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இதோட சீரியஸாக ஒரு வீடியோ, அதாவது சேட்டலைட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்துட்டு எப்படி பார்க்கறது, அதாவது ஒரு சேட்டலைட் வானத்தில் போகும்போது எப்படி பார்க்கறதுன்னு ட்ராக் பண்ணுறதுக்காக சொல்லித்தரேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸ் இந்த மாதிரி இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ்.